என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். அப்புறம் என்ன? ரைட். அப்ப நீங்க சொல்லிருங்க. முடி கொட்டாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப ஆக்சுவலா வெயில்ல சுத்தக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி நிறைய ஒரே மாதிரியான எண்ணெய் ஹெர்பல் இதெல்லாம் நான் பார்க்கணும். கண்ட எண்ணெய் வாங்கி தேய்க்காதீங்க முதல்ல. வெயில்ல சுத்தாதீங்க. வீட்ல ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள பியூட்டி ஐட்டம்ஸ்னு அத பண்றாங்க இத பண்றாங்கன்னு ஹேர் கலரிங் அது இதுன்னு பண்றாங்க பாருங்க. அதனாலதான் வந்து அதான் நிறைய ஹேர் லாஸ் ஆகுது. அநியாயத்துக்கு முடி கொட்டுறது. இந்த கண்ட ஆயில் விளம்பரத்தெல்லாம் நம்பி கொண்டு தலையை உள்ள கொடுத்துட்டீங்கன்னா வெளியே வரும்போது அரை மண்டை தான் இருக்கும். அப்படிதானே? தண்ணி நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அதனால கூட முடி கொட்டும் சொட்ட வரும். தண்ணினா நீங்க எந்த தண்ணி சொல்றீங்க? அந்த நீங்க நினைக்கிற தண்ணி அது கிடையாது. குடிநீரும் ஒத்துக்கலனா முடி கொஞ்சம் கொட்டதான் செய்யும் இல்லையா? கண்டிப்பா. சிறப்பு. நீங்க இப்ப வீட்டுக்கு வந்தேச்சா? ஆமா, கல்யாண பர்ச்சேஸ்க்காக. தொப்பி போடுறதுனால என்ன காரணம்? வேர்வைக்கு வெயில் ஓபன் பண்ண முடியுமா? ஆமா, கரெக்ட். முடியுங்க. க்ளோஸ். வெரிகா, நீங்க சொல்லுங்க. முடி கொட்டாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? தலையில வந்து பொடுகு அதிகமா இருந்துச்சுன்னா கொட்டும். தலையில் பொடுகு அதிகமாக பொடுகு ஏன் வருது? பொடுகு வந்து விட்டமின் கம்மியா இருந்தாலோ இல்ல தலையை சரியா பராமரிக்கிறதாலயோ ஹீட் ஆகிறதுனால கொட்டு. உடல் சூடால வரும் அதெல்லாம். அப்படியா? உடல் சூடானா அதெல்லாம் உடம்பு சூடாயிட்டு அப்படின்னா நீங்க அப்ப பேசல. உடம்பு வந்து சூடு அதிகமாயிட்டாலே முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கா?